குட் பாய் 2024ல தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த படம் ஏற்கனவே 2022ல வெளியிருந்துச்சு. இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கு. ஒரு பயங்கரமாக ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி வேணும்னா இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பாக ஓரளவுக்கு இந்த வாரம் வந்ததில் ஒரு பெஸ்ட்டான படமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்துடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட் டைம் ஒரு 1.25 மணி நேரம் தான். அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறாங்க. தமிழ் டப்படும் ஓரளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க. லிப்ஸிங்கோட கொடுத்துருக்காங்க. மனுஷ வடிவில் இருக்கிற ஒரு நாய். இன்னும் சொல்ல போனா ஹீரோ ஒரு நாய் வளர்ப்பாரு. நாய் ஹீரோ இந்த 2 பேர் தான். ஆனா அது உண்மையான நாய் இல்லை, ஒரு மனுஷ வடிவில் அப்படியே நாயா இருப்பாரு. ஹீரோ வழக்கம் போல தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அப்படின்ட்டு டேட்டிங்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டு இவங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு இவங்க வீட்டிலே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல தன் கூட இருக்கிறது நாய் இல்லை, அவனும் ஒரு மனுஷன் தான் அப்படின்னு தெரிய வரும். ஏன்னா அந்த நாய் வடிவில் இருக்கிற அந்த மனுஷன் நிறைய அமானுஷ்யமான வேலைகளை நிறைய செய்வான். குறிப்பா சொல்ல போனா இந்த நாய் நம்ம ஹீரோயின் 2 பேர்கிட்ட நம்ம ஹீரோயின் மாட்டிக்குவாங்க. இந்த என்ன அம்பா போச்சு, இவங்க எப்பா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்ணுவாங்க. இறுதியில இவங்க 2 பேருக்கு எப்படி தப்பிக்கிறாங்க, எப்படி தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைனா இருக்கும். மற்றபடி இந்த படத்துடைய பாஸ்ட்னு பார்த்தாவே அந்த கேரக்டர் தாங்க. இந்த 3 பேர் தான் இந்த படத்துலேயே இருப்பாங்க. மொத்தம் 3 பேர் தான். இதுல குறிப்பா நம்ம ஹீரோயின் வழியா தான் அந்த கதை சொல்லுவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாம போது நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வழக்கமான நாய் அப்படின்னு அழகான ஒரு நாயை கைப்பாங்க. திடீர்னு பார்த்தா என்னடா இது அமானுஷம் ஒருத்த நாயா மாறி இருக்கானே அப்படின்ட்டு அதுல இருந்து ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் குறையாம கொண்டு வருவாங்க. அந்த ட்விஸ்ட் எல்லாம் பக்காவா இருக்கும். ஹீரோயின் வருவாங்க, இவங்க பழகுவாங்க. இப்படி இவங்க 3 பேர்த்த சுத்தியும் ஒரு இன்ட்ரெஸ்டா காமிச்சிருப்பாங்க. ஹீரோ சும்மா சொல்லப்படாது, சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் காட்சி, அந்த நாய் வடிவில் இருக்கிற ஒரு மனுஷன், அந்த விஎஃப்எக்ஸ் காட்சி செமையா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் போக போக, ஏன்னா படம் சின்ன படம் தான், அதனால சேண்டா போக போக இன்னும் ஆரம்பத்தில் ட்விஸ்டா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ப்ளஸ் தான். அதே படத்துல பிஜிஎம் மியூசிக், அந்த சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் சூப்பரா பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல மைனஸ்ன்னு பார்த்தாவே பெரிய மைனஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடா படம் பார்க்க வச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த படத்திலே கான்சன்ட்ரேஷனோட படம் பார்க்க வச்சிருக்காங்க. அது ஒரு இந்த படத்துல ஒரு ப்ளஸ் கூட சொல்லலாம். மைனஸ்னா தேடி பார்க்கணும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்காதீங்க. அந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது. ஆனால் ஃபேமிலி தவிர்த்து தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல படம் இப்படி சூப்பராக சுமார் இருக்கணும். இந்த படம் என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒருத்தாங்க வீணா அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவிஸ் கூட உங்கள் கவி பாரதி.